வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம செய்ய போகிற 2 ரெசிபியுமே வீட் ஃப்ளாரை பேஸாக வச்சு தான் பண்ண போகிறோம். அதில் ஒரு ரெசிபி வீட் பிரெட் வச்சு சூப்பரான ஒரு அரபிக் டிஷ்ஷும், இன்னொரு ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு கேக் ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் ரெசிபி செஞ்சுக்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரும் பட்டரும் சேர்ந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நம்ம இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். ஆல்ரெடி முட்டை சேர்த்து செய்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகரை பொடி பண்ணும்போது அது கூட பட்டை கொஞ்சமாக ஏலக்காவும் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தனியாக பட்டை பொடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த ரெசிப்பியில் நம்ம மைதா மாவு சேர்க்கல, கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்க மாவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் வெனிலா பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். பேக்கிங் சோடா எதுவும் சேர்த்துக்கல. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்தாவே போதும். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இதே போல் தான் வெனிலா பவுடரும் சேர்த்துக்கலாம். வெனிலா பவுடரும் உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம்ல, அதோட ஃப்ளேவரே நல்லா தான் இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இருக்குன்னா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கல, பேக்கிங் பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு கேக் நல்லா தான் வந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் ஒன்று போல் திரண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி இது கூட 2 கப் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு 6 to 8 hours நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கிரேப் ஜூஸில் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 6 to 8 hours கூட நமக்கு வெளியில் இருந்தால் ஒன்றும் ஆகாது. ரொம்ப நேரம் வெளில இருந்ததுன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஒரு ஹெவி பாட்டம் அடியில் வச்சுட்டு பேன் வச்சுட்டு அது மேலே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அது இதில் எடுத்து வச்சுருக்க பேட்டர் இதில் ஊற்றி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஊற்றிட்டு நல்லா ஒரு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கேக் மிக்ஸ் வச்சு போடலாம், அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கதால அவனை வந்து 180 degreeல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இது நல்லா டேப் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 30 to 35 minutes வரைக்கும் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கேரமல் சிரப் இல்லாமலே இவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வீட் பிரெட் வச்சு ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த சைஸில் உள்ள ஒரு 5 ப்ரெட்டை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கோம்ல அந்த அளவுக்கு தான். ஆனால் ப்ரெட் க்ரம்ஸ்க்கு நம்ம கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணுவோம். இது வந்து டேரெக்டாகவே நம்ம பண்ணணும். கொஞ்சம் மாய்ஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஊற்றி நல்லா மாய்ஸ்டர் அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கணும். அட் அ டைமில் அப்படியே ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான பதம் வரும். ஒரே டைமில் நம்ம அதிகம் ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வரக்கூடாது. நான் எப்படி வரணுங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அரபிக் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இதுக்கு தனியாக டவ்வெல்லாம் விற்கும். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்க ப்ரெட்டு வச்சு எப்படி செய்யணுங்கிறது தான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான், பட்டர்லாம் சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இதை நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் ட்ரேவோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுல்லே நம்ம செட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எடுத்துருக்க ட்ரேவில் இல்லை கண்ணாடி பவுலில் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அட் அ டைமில் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணாமல் ஒரு பாதி அளவுக்கு நம்ம செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எடுத்துருக்க அளவில் பாதியாக அதை டிவைட் பண்ணிவிட்டு பாதி கீழையும் நடுவில் க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே மீதி பாதியும் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நார்மலாக இதை க்ரீம்லேயும் பண்ணுவாங்க, சீஸ்லேயும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இது விப்பிங் க்ரீம் வச்சு செஞ்சுருக்கேன். அதுவும் சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம டைட்டாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரோ இல்லை அடி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு பொருளை எடுத்துகிட்டு நல்லா அமுக்கி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வந்துடணும். அப்போ தான் நமக்கு பேக்காகி வரும்போது நல்லா ரெடியாகி வரும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக இன்றைக்கி ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நான் விப்பிங் க்ரீம் தான் வச்சு செய்ய போகிறேன். அதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஸ்டஃப் பண்ணி நம்ம பேக் பண்ணலாம். நான் இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போல் நட்ஸை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். கிட்ஸுக்கு கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்மளோட விருப்பம்தான். நட்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். நட்ஸை பொடி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல கொரகொரப்பாக நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்கான லேயராக வச்சு அந்த க்ரீமை நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற ப்ரெட்டை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமை வச்சுட்டு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மீதி இருக்க ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்த பிறகு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அமுக்கி கொடுத்தோம்ல அந்த மாதிரி அமுக்கி கொடுக்காம ஈவனாக ஜென்டிலாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாம் க்ரீமோடு சேர்ந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு பேக்காகி வரும்போது பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான். இந்த டைமில் அவனை ஒரு 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவனில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 20லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இதை நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இப்படி பேக் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஒரு மூடி மாதிரி வச்சு திருப்பி விட்டு திரும்பவும் நமக்கு பேக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நமக்கு மேலேயும் கீழேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது அவனுங்கிறதால மேலேயும் கீழேயும் நல்லா சூடாகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் அது பேக் ஆகி வந்துடும். இது பேக் ஆகிட்டு இருக்க டைமில் இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம சுகர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் கம்பி பதம் எதுவும் வர தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும்ல அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நீங்கள் ஏலக்காய் தூளோ என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு கண்டிப்பாக அது ரெடி ஆகிடும். ரெடியான பிறகு நம்ம இது சூடாகவே ஊற்றிக்கலாம்.
அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம் தான். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப்பை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சூடாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விப்பிங் க்ரீம் வச்சு செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரெண்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.